ஹாய் எல்டிஎஃப், நாங்கள் யூசுஃப். எல்டிஎஃப்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் இந்த வீடியோ வந்து நிறைய பைக்கர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய டியோ வச்சுக்கிற புடியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ப்ளாக்னு சொன்னால், எங்களோட டியோ வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் போட போகிறோம். இந்த இடத்த பாருங்கப்பா, பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாகிக்குது. என்னென்னு சொன்னால், ஓகே நம்ம மிச்சத்தை மோட்டோ ப்ளாக் கண்டினியூ பண்ணி யாராச்சும் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், ஒரு லவ் சப்போர்ட் கண்டினியூ ஆத்தாங்க. ஓகேப்பா, வாங்க மோட்டோ ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். எல்டிஎஃப் என்னென்னு சொன்னால், ஓகே டிஎஃப், இன்றைக்கு எங்கே போகிறோன்னு சொன்னால், நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு டியோ ஒன்று மிக்குது. அந்த டியோவை வந்து சேவிஸ் பண்ணதான் கொண்டு போகிற மாதிரி. எங்கடா கொண்டு போகிற அப்படின்னு கேட்டால், ஓகே கொண்டு இருங்க வேறு முந்திட்டீங்க. எங்கடா கொண்டு போகிறேன்னு சொன்னால், எல்டிஎஃப் நானும் ஃபஸ்ட் டைமாக எங்களோட டியோ இதுக்கு முந்தைய பெர்க்மேன் இருந்துச்சு. பெர்க்மேனை வந்து சரியாக சுசுகி எக்ஸ்பர்ட்டை தான் கொண்டு போகணும். அதே மாதிரி இதுக்கு முந்தைய வேஷன் 3 எபிசோட் இருந்து அது வந்து யமஹா எக்ஸ்பர்ட் தான் நாங்கள் கொண்டு போகணும் சேல்ஸ் பண்ணேன். ஓகேப்பா, இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட டியோ வந்து ஹோண்டா எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, போயிட்டு தான் பார்ப்போம். போயிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாரத்தின் வ்ளாக் வைக்க போகுது. ஓகேப்பா, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால், ஹோண்டா டியோ வச்சுக்கிற பொடியமாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கெண்டி இழிக்கிற பொடியமாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. என்னென்னா நிறைய பேர் தேடி வேண்டி பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் இப்போ 2026 ஆகிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான வ்ளாக்ஸ் எல்லாம் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வ்ளாக்ஸ். அதே மாதிரி பைக் ரிவ்யூஸ் மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் வரும். ஓகேப்பா, இன்றைக்கி என்னோடய பையனை எங்கே கொண்டு போகிறேன்னு சொன்னால், சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேப்பா, என்னோட பையன் இன்றைக்கு எங்கே கொண்டு போகிறேன்னு சொல்லலாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து இப்போ போகிறது வந்து அலதனி. இப்போ அடுத்த டவுன் வந்து அலதனி வரும். அதுக்கப்புறம் வந்து நுகவேலை, அதுக்கப்புறம் வந்து கடுகோஸ்டர். ஐ திங்க் கடுகோஸ்டருக்கு போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், நானும் லொக்கேஷனில் பார்த்து தான் போகிறேன். லொக்கேஷன்னு சொன்னால், நானும் இதுக்கு முதல்லாம் போய்த்தது இல்லை. ஸோ நாங்கள் லொக்கேஷனில் தான் போட்டிக்கிறோம். லொக்கேஷனை போட்டு நாங்கள் அப்படியே போவோம். நான் மார்னிங் கால் எடுத்து அவங்கள்ட்ட கேட்டேன், ஓகே சேவிஸ் பண்ணலாமா, எவ்வளோ என்னென்னலாம் ஃபுல்லாக பேமெண்ட்டெல்லாம் கேட்டு அண்டு எப்படி வரணும்னு லொக்கேஷனில் காட்டுது. பட் அது வந்து சரியாக எக்ஸாக்டாக காட்டுது இல்லை. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, ஆமாம் அந்த எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு காட்டும், பட் அந்த உள்ளுக்கு கொஞ்சம் வரணும் அப்படின்னு சொல்லி. ஓகேப்பா, என்னமோ பூர்ணவத்தன்னா சொன்னாங்க. எம்மாடியும் ஓகேப்பா, நாங்கள் போயிட்டு பார்க்கலாம்ப்பா. ஓகே, கோப்ரோ வேலை செய்யுதுப்பா. ஓகேப்பா, இப்போ ரைட்டுக்கு போட்டு போக வேண்டிய ஐட்டம். ஓகேப்பா, டியோவை பற்றி சொல்லணும்டா. இந்த டியோவை பற்றி சொல்லணும்னு சொன்னால், உண்மையாக தரமான பைக்குன்னு சொன்னால், எங்களுக்கு கிடைச்ச லக்கோ தெரியாமல் ஏன்னு சொன்னால், நல்லா பெட்ரோல் வேலை செய்யும். பெட்ரோல் வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். சேம் டைமில் பிக்கப்பும் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால், நான் இதுக்கு இது வந்து BD நம்பர், நான் வந்து BF நம்பர் நோட்டிக்கிறேன். இதே மாதிரி டியோ BF நம்பர் நோட்டிக்கிறேன். BFன்னு சொன்னால் என்னோட கசின் ஒருத்தர் பைக்கு ஓட்டிக்கிறேன்ப்பா. அதை விட ரொம்ப நல்லா பிக்கப்பா. ரெண்டும் சேம் டைமில் தான் ஓட்டிக்கிறேன். சேம் டைம்னு சொன்னால் ரெண்டும் ஒரு சேம் பிளேஸுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மூட்டி பார்த்துட்டு இதே மூட்டி பார்த்துருப்பா. உண்மையாக சொல்ல போனால் இது வந்து செம்ம பிக்கப்பா. இதுக்கு முதல் BA நம்பர் ஒன்று ஓட்டிக்கிறேன், அதை விட செம்ம பிக்கப். அண்டு BF நம்பரை விட செம்மவே பிக்கப் ஆகிடுது. ஓகேப்பா, எங்களுக்கு கிடைச்ச லக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குதுப்பா. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க இப்போ ஓவர்டேக் பண்ணுற டைம்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, இப்போ இன்றைக்கி நாங்கள் இதை வேறு சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொண்டு போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உடனே ஒரு சப்போர்ட் கண்டினியூ ஆட்டாங்க. ஓகேப்பா, நான் லொக்கேஷனை போட்டிக்கிறேன். லொக்கேஷன் சொன்னால் 12 கிலோமீட்டர் சம்திங் தான் காட்டிக்குப்பா. ஓகே, பார்க்கலாம். போயிட்டு இந்த ரோட்டில் ரொம்ப கடவை போடு ஏடு சொன்னால் ஒரு சாயம் இருப்பாங்கப்பா. போலீஸ்க்கு சொன்னால் அப்பா அடியோ. நான் ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போது நிறைய தடவை எங்களோட ரெப்டரிக்கும் போது நிறைய தடவை மாட்டிக்கிறேன். எல்லாம் தவறு இல்லை, அந்த சைட் கண்ணாடி இல்லை, அப்படி தான் மாட்டிக்கிறேன்.
எல்டிஎஃப் நான் வந்து இதுக்கு அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிப்பேன். நாங்கள் வந்து ஒரு கெண்டியில் ஒரு மோட்டோ ஷோ ஒன்று நடந்துச்சு. அந்த மோட்டோ ஷோவுக்கு போகிற மாதிரியான ஒரு வ்ளாக் ஒன்று போட்டிப்பேன், பெரிய வ்ளாக் ஒன்று போட்டிப்பேன். அண்டு அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. இப்போ அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் என்னன்னு சொன்னால் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ வீடியோ கிளியரிட்டி நல்லா இருக்குது, வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, இது சேம் டைமில் வீடியோ வாய்ஸ் நல்லா இருக்குது, மோட்டோ வ்ளாக் போகிற வாய்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்டு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சுப்பா. சந்தோஷம்னு சொன்னால் ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேப்பா. என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்போயும் பேசுகிறது மைக் எதுவும் இல்லாமல் தான். மைக்குன்னு சொன்னால் எங்களோட மோட்டோ வ்ளாக் செட்டப்பில் வந்து மைக் இல்லை. மைக்குன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் அதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று வரும். அந்த அடாப்டர் ஸ்ரீலங்காவில் இல்லைப்பா. ஓகேப்பா, பார்க்கலாம். நாங்கள் எங்களோட இந்தியா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டு பார்த்து இந்தியா இருக்குதுப்பா. அண்டு ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு சொன்னால் ஐ திங்க் 28 சம்திங் வருதுப்பா. 28,000 மாதிரி வருது. ஓகேப்பா, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம். இப்போ ஒரு இதாக தங்க புள்ள மெதுவாக வாடாப்பா, ரோட்டில் ஓடாவ. என்னடா அதை போடியே கண்டை காட்டிட்டு போகிற. வாடா சும்மா இடத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறோம். கொஞ்சம் இருங்க விடிஎஃப், நாங்கள் சரியாக லொக்கேஷன் பார்க்குறது அந்த ஃபோன் ஹோல்டர் ஒன்று இங்கே யூஸ் பண்ணணும். பட் அந்த ஃபோன் ஹோல்டர் இருக்குதுப்பா, ரெண்டுமே யூஸ்ஃபுல் இல்லை. என்னண்டா ரெண்டுமே ஒன்று உடஞ்சிட்டு மற்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொன்று வாங்கலாம்ப்பா. ஹோண்டா சர்வீஸ் சென்டர் நான் லொக்கேஷன் போட்டேன். ஓகேப்பா, நம்ம 5 கிலோமீட்டர்ஸ் மாதிரி காட்டுது. ஓகே, நாங்கள் நேராக ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். போம் டிஎஃப் கிளைமேட் மாறிட்டாம இந்த ஓகே டிஎஃப் என்ன பாருங்கள் டிஎஃப். இப்போ சரியாக 9 o'clock ஆகுது மார்னிங். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ஒரு மாதிரியாக மழை வருன்ற மாதிரியான ஒரு கிளைமேட் ஆகிடுதுப்பா. மாதிரி எங்களோட டியோவில் வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ஒரு மோட்டோ வ்ளாக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னன்னா டியோ நாங்கள் எடுத்ததுக்கு இப்போ ஒரு 3 months டியோ எடுத்ததுக்கு நாங்கள் எந்த ஒரு மோட்டோ வ்ளாக் சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் அந்த நாங்கள் ஒரு எப்படியுமே மோட்டோ வ்ளாக் பண்ண கிடைக்கல. என்னடா லாங் ரைடு எதுவுமே போகல, ரைட் நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவுமே போகல. ஏன்னா எங்கள்கிட்ட அந்த டைம் வந்து சேம் டைமில் ரெப்டரும் இருந்துச்சு. இப்போ வந்து எங்களோட ஜெய்ரோவும் இல்லையா. எனக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா. என்னோட ஜெய்ரோவில் வந்து டிஸ்கை மாற்றணும்ப்பா. டிஸ்க்குன்னு சொன்னால் பேட் வந்து நல்லாவே தேஞ்சிட்டு, பிரேக் பேட் பின்னுக்கு ரேர் பிரேக் பேட் தேஞ்சு இது டிஸ்க் வந்து ஃபுல்லாகவே வெட்டிப்பட்டுடுப்பா. என்னண்டா அது சின்ன அப்படின்னு சொன்னால் பெரிய எங்கேருந்து போகல, சின்ன ரைடு வந்து போயிட்டோம்ப்பா. அதுக்கு பிரேக் தேஞ்சு அதில் ஒரு மாதிரியான சத்தம் ஒன்று வருது. சத்தம் சரஸ் அந்த தேயும் போது எப்படி வருமே அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் ஒன்று வருதுப்பா. மார்னிங் அவங்கள்ட்ட கால் பண்ணி ஹோண்டா சேல்ஸில் கால் பண்ணி அவங்க எக்ஸ்பர்ட்ன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் ஓகே நாங்கள் போயிட்டு பார்ப்போமே. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கிறத விட எங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகிக்குது. அது இல்லாமல் வந்து எங்களோட எல்டிஎஃப் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கணும். என்னடா கோப்ரோவில் சவுண்ட் வருது நிப்பாட்டினா. ஆமாப்பா, என்னான்டா எங்களோட கோப்ரோ இது தானே. கோப்ரோன்னு சொன்னால் இப்போ கோப்ரோ பேட்ரி, கோப்ரோ எல்லாமே பிரச்சனை தான்ப்பா. அதில் வந்து திட்டிட்டு அந்த கோப்ரோட சவுண்ட் ஒன்று வரும். அந்த சவுண்ட் வந்து எப்படி ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிப்பாடி பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. மறு ஒன் பண்ணினோடனே பேட்ரி அதே மாதிரி 59 இருக்குது. அண்டு கோப்ரோவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்றாவே தான் மோட்டோ வ்ளாக் பண்ணிட்டு போகிறோம்ப்பா. என்னப்பா மறுவ கேமை கேட்டு கொண்டிருக்குது எங்களோட கோப்ரோ. அவர்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறேன், அப்படியே மறுவா ஓப்பாகுது. ஓகேப்பா, கொஞ்சம் குயிக்காக போகும். என்னென்னா கோப்ரோ ஃபுல்லாக டெத்தாக முந்தி ஆல்ரெடி பேட்டரி 2-3 எடுத்துகிட்டு தான் வந்துக்கிறேன்ப்பா. இருந்தாலும் கேமை கேட்குறான் இவன். ஓகேப்பா, நாங்கள் வந்துட்டோம். ஓகே, கடிகோசம் டவுனுக்கு போக தெரியல நினைக்கிறேன். இதெல்லாம் திரும்பி போகணுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம்ப்பா. இல்லைப்பா, நாங்கள் அப்படி போயிட்டு ரைட்டுக்கு போட்டு போகணும்ப்பா. இதுதான் சிக்னல் லைட், கடுகோஸ்தக சிக்னல் லைட். மரியாதை கிட்ட நான் வரும்னு நினைக்கிறேன்.
தடவை எல்டிஎஃப் 3 தடவையுமே கோப்ரோ ஆகுது ஒன்றாவது. பாப்போம் பேட்டரிலேயே இஷ்யூ கோப்ரோலேயே இஷ்யூ. இப்போ மற்ற பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டேன்ப்பா. நிறைய நிறையா போகணும்னு காட்டுது. நிறையாவா இன்னும் போகணும்னு காட்டுது. 800 மீட்டர்ஸில் ரைட்டுக்குன்னு காட்டுது. ஓகே ஜஸ்ட் கடுகஸ்தடி வந்துட்டோம்ப்பா. கடுகஸ்தடி முன்னுக்கால கார்டு போய் அந்த ரோட்டில் தான் போகணும்னு நினைக்கப்பா. போட்டு பார்ப்போம். ரோட்டை காணும் அங்கே மொத்தோட இந்த ரோட்டில் வந்துக்கிறேன்ப்பா. ஆனால் ஆமாம் இந்த ரோட்டாண்டு தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேப்பா இதுதான் GoPro turn off. எங்களோட டியோ வந்து சர்வீஸ் பண்ணதெல்லாம் பார்த்துப்பீங்க. அண்ட் எல்டிஎஃப் நான் இதில் வந்து நிறைய பார்ட்ஸும் மாற்றினேன். எல்டிஎஃப் நிறைய பார்ட்ஸ் மாற்றியும் எங்களுக்கு ஃபுல்லாக வந்து 7200 சம்திங் தான் வந்துச்சு எல்டிஎஃப். அண்ட் இந்த சர்வீஸ்க்கு நீங்களும் போய் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் மறக்காமல் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர், நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பரை எடுத்தேன் என்னன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு. அண்டு ஓகே இப்போ கீழே அவங்க கான்டாக்ட் நம்பரை போட்டு மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கொண்டு ஹோண்டா டியோ பைக்கர்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகிக்கும் நினைக்க. அதுவும் கண்டில் இருக்கிற பொடியமாக இருக்குது. ஓகே இப்போ நான் இதோட வீடியோ என் பண்ணி கூட எங்கேயும் எப்படி தான் சேஃபாக இருங்க. பைக் ரைட் பண்ண கூட கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணி. ஓகே பாய், டேக் கேர்.